நீங்கள் ஆவலுடன் எதிர்கொண்டிய மைத்திரமுடியாக்குரிய அருமை மாமா கலை சுடர்மணி வேளாங்கண்ணி அவருடைய கலைக்குழு சார்பாக ஸ்ரீ வள்ளிதரம் என்று சொல்லக்கூடிய இந்த நாடகத்தை கண்டுகளிக்கூடிய அன்புள்ளங்கள் இவ்வரங்கப்பேட்டையின் முன்பாக இருந்து அமர்ந்து அமைதி காத்து இந்த நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நடி எடுத்துவீங்க கொஞ்சம்
ஆர்மோனியம் வாசிக்கும் அண்ணன் ஈ.கே. ராமசாமி அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. மிருதங்கம் வாசிக்கும் அண்ணன் டேனியல் ராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. ராஜேந்திரன் அவர்களுக்கு அருள்மொழி ஆல்ரவுண்ட் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. காவல்துறை வந்திருந்தால் மேலைக்கு வருமாறு உங்கள் விழா கமிட்டி சார்பாக அழைக்கின்றோம். காவல்துறை ஐயா அவர்கள் வந்திருந்தால் நாடக மேடைக்கு வருமாறு உங்கள் விழா கமிட்டி சார்பாக அழைக்கின்றோம். விவோ அவர்கள் வந்திருந்தாலும் நாடக மேடைக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டி சார்பாக அழைக்கின்றோம். பெரியகனூர் விவோ அவர்கள் வந்திருந்தாலும் நாடக மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். அவர் வழியினால் தலைவர் வரலாம். கிராம நிர்வாக அதிகாரி நாடக மேடைக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக அழைக்கின்றோம். வயர்மன் இபி வயர்மன் நாடக மேடைக்கு வருமாறு விழா கமிட்டி சார்பாக அழைக்கின்றோம். ராஜேந்திரன் அவர்களுக்கு சீன்தாளம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. காவல்துறை அவர்கள் வந்திருந்தால் நாடக மேடைக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டி சார்பாக அழைக்கின்றோம். அடுத்தபடியாக வில்லேஜ் அதிகாரி விவோ அவர்கள் வந்திருந்தாலும் நாடகம் வருமாறு உங்களை விழா கமிட்டி சார்பாக அழைக்கின்றோம். இபி வயர்மன் எங்கே இருந்தாலும் நாடக மேடைக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டி சார்பாக அழைக்கின்றோம். இப்பொழுது தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. விழா கமிட்டி சார்பாக கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. வயர்மன் வந்திருக்காரா? கொட்டகை அமைப்பாளரும் கோவிந்தன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. மைக் செட் உரிமையாளர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வருமாறு உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். கொட்டை அமைப்பாளர் கோவிந்தன் அவர்களுக்கு பொன்னாடை போட்டப்படுகிறது. இக்கிராம யாதவ பொதுமக்களுக்கும் மற்றும் எனது பெரியார் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை கண்டு ரசிக்க வந்திருக்கும் அனைத்து சுற்றுவட்டார கிராம பொதுமக்களுக்கும் எனது முதற்கு நன்றியை தெரிவித்து இந்த இரவு வேளையில் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ராமசாமி அண்ணன் நம்ம ஊர் அருகாமையில் உள்ள கள்ளிக்குடி. நான் யாரு உங்க முடியப்ப மருமையை நாடகத்தை நல்லபடியாக நடக்கும் என்று நான் உறுதி கூறுகிறேன். வணக்கம். நரங்கி வேலையில் சிறந்த நடிகர் கொண்டாந்து நாடகம் அமைச்சிருக்கு. நாடகம் நல்லா இருக்கேன். கொஞ்சம் அமைதி காத்து எங்களுக்கு ஒத்துழைப்பு தருமாறு உங்களை கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். ஹலோ, எனக்கு பொன்னாடை போட்டி கவனித்த பெரிய கண்டூர் கிராம ஸ்ரீ மீனாட்சி ஆடியோ சார்பாகவும் நன்றியை தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். யூடியூப் சேனல் சொல்லுங்க. பொன்னாடை போட்டாங்க கோயிலுக்காக கிராமத்து மேல யூடியூப் சேனல் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது.
வழி. இந்த கொட்டை வழியில இப்படி ஒரு கொட்டையை போட்டு நிப்பாட்டுறதுக்கு கொட்டைக்காரத்தான் பேர் சொல்லணும். ஆமா, காத்து அங்கிட்டு இங்கிட்டு அடிச்சுன்னா பழைய கீத்து கொடை பிச்சுக்கிட்டு போயிருக்கும். நம்ம அண்ணன் நமக்காக அவர் கொட்டைக்காரு பெரிய கணவரை சார்ந்த கோவிந்தராம் அவர்கள் எவ்வளோ அழகா தகர கொட்டகை போட்டு எல்லா ஊர்லையும் சொல்லுவோம் மழை பெஞ்சா ஒரு ஓட்டு தண்ணி உள்ளக்க வராதுன்னு. ஆனால் இன்னைக்கு உண்மைக்குமே ஒரு ஓட்டு தண்ணி உள்ளக்க வராது. அந்த அளவுக்கு நல்ல ஒரு தகர கொட்டகை. பப்புடா நடிக்கும் ஆனந்தகுமார் அவர்களுக்கு பெரிய கண்ணூர் கிராம யாதவ பொதுமக்கள் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. எங்களுக்கெல்லாம் இந்த பொன்னாடை பொருத்தி எங்களை கௌரவப்படுத்திய நமது நாடக கலா ரசிகர் மக்கள் அனைவருக்கும் என் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் சொல்லி நாடக இனிய துவக்கம். நாடகம் ஆரம்பிச்சாச்சு, கூத்துல கோமாளி வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் இருந்தாலும் நாடகம் ஆரம்பிச்சாச்சு. நான் வர்றப்ப அங்க எவ்வளவு பேர் அழகா ரொம்ப ஜூட்டா கைதட்டி தாராள கொட்டி ஒயிலாட்டம்லாம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள இங்க சாப்பிட போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இனிமேல் சாப்பிட்டு பையன் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நாடகம் ஆரம்பிக்கிறது இளவட்ட பிள்ளைகளை நம்பி மட்டும் ஆரம்பிக்கக்கூடாது. கிளவிகளையும் கிழங்களையும் நம்பித்தான் நாட ஆரம்பிக்கணும். அவங்க இதே விடிய விடிய இருப்பாங்க. காரணம் என்ன தெரியுமா? இருட்டில் போறதுக்கு கண்ணு தெரியாது, உங்களுக்குள்ளேயே உட்காந்துருவான்னு சொல்லி விடிய விடிய இங்கேயே உட்காந்துருவாங்க. இன்னொன்னு தெரியுமா? இப்போ உள்ள இளவட்ட செட்டிகளுக்கு புராண கதைலாம் தெரியாது. இந்த பழைய ஆளுகளுக்கு புராண கதை கூட தெரியும். அவங்க அளவுக்கு கொஞ்சம் சைஸா நிப்பாட்டி கேட்டு விடுவாங்க. ஏப்பா இதுல இந்த இது பேசலையப்பா, ஏப்பா நாரதர், ஏப்பா வள்ளியம்மா இதெல்லாம் பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பெரியவருடைய சொல்லும் முது நெல்லிக்காயும் முன் வந்து துவக்கும் பின் இனிக்கும் இருக்காங்க. ஆமா, இதுக்கு பெரிய விளக்கமே இருக்கு. எப்படின்னா பெரியவங்க சொல்லுவாங்க, டேய் கல்யாணம் பண்ண வீட்டுக்கு போனீங்கன்னா எதை கொடுத்தாலும் தின்னுட்டு வா, மறு வீட்டுக்கு போனீங்கன்னா ஏதாவது தின்னுட்டு வா. அவங்க கொடுக்கறத வேணாம்னு சொன்னீங்கன்னா உனக்கு ஆசைப்பட்டது கிடைக்காதா, ஒழுங்கா கொடுக்கற தின்னுட்டு வா சொல்லிட்டு வருவாங்க. ஆனா நம்மவே கேட்க மாட்டேன். எப்படின்னா என் வாழ்க்கையில் நடந்துச்சு. தேடி தேடி கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ணி மறு வீட்டுக்கு போயிட்டு மறு வீட்டுக்கு போனா ஏங்கப்பா என் மாமனார் வீட்டுல அப்படி ஒரு தடவுடல். ஏங்கப்பா என் குழந்தையா இருக்காளே 2 காலையும் அகட்டி போட்டுக்கிட்டு அடியில் இருக்கிற மசுரை வெடி கொடுக்கணும் முடியுங்க. ஏழை கோழி கால் 2 அகட்டி போட்டு கோழிக்குள்ள மசுரை அடிக்கிறதுக்கு முடியுங்களா? நமக்கு வாழ்க்கை கோழிக்கறியை பிடிக்காது. மத்தியானம் 1 மணி இருக்கும், நல்லா முரட்டி இலையா போட்டு இலையில சோறள்ளி வச்சு குழம்ப ஊத்தி காலத்துக்கு வச்சுட்டாங்க எங்க மாமியா. எங்க ஐட்ட கோழிக்காலை நான் சொல்லி, அத்தை எனக்கு கோழிக்கறியை பிடிக்காது, நீங்க கோழிக்காலை வச்சிருக்கீங்க, கோச்சிக்கிறாம எனக்காக காலை தூக்குங்க. அடே நான் சொன்னது கோழிக்காலை. அவன் படிக்காத முட்டாச்சிரிக்கி உட்காந்துக்கிட்டு 2 காலையும் தூக்க ஆரம்பிச்சுட்டான். ஏழை ஆட்டுக்காலு கோழிக்காலு 2ஐயும் தூக்க ஆரம்பிச்சாங்க. சரி எப்படியோ அன்னைக்கு மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சிச்சு. ராத்திரி ஒரு சாயங்காலம் ஒரு 5 மணி இருக்கும். என் மாமனார் இந்த மாதிரி நல்ல வெளிப்படையா போத்திக்கோ போட்டிருந்தாங்க. போத்திக்கோ உட்காந்து போற வரல வேடிக்கை பார்ப்போம்னு பாத்துக்கிறேன். வாசப்படியில பாருங்க என் மாமியாருக்கு உரல்ல ஓட்டு இடிக்கிறாங்க. மாமியார் சீறு கொண்டு வந்த உரல்ல எள்ளுங்கற்பட்டி போட்டு இடிக்கிறாங்க. வாட கம கமன்னு வருது. எங்க மாமனார் என்ன பண்ணாரு தெரியுமா? சைஸா 2 உருண்டையை பிடிச்சிக்கிட்டு, அட எள்ளு உருண்டையை 2 பிடிச்சிக்கிட்டு இருந்தாக்க தின்னுங்க போனாரு. எனக்கு ஒரு அச்சம். நம்ம போகையில அப்பா சொன்னாரு கொடுக்கறத திங்க சொன்னாரு. இங்க கருப்பா எனத்தைய கொடுக்குறாங்க, சம்பந்தம் இல்லாத எனத்தையா தின்னுட்டோம்னா திணிப்பைய குடும்பம் நம்மள சொல்லிடுவாங்கன்னு எனக்கு ஒரு பயம். பகுமானம் பண்றோம்னா போயா உருண்டை வேணாம் ஒரு மஜிர் வேணாம் அப்படின்னு அனுப்பி விட்டுட்டேன். அனுப்பி விட்டுட்டா சாயங்காலம் ஒரு 7 மணி 8 மணி இருக்கும். அப்படியே சாப்பிட்டு விட்டுட்டு கொள்ள பக்கம் ஒண்ணுக்கு இருக்க போகும் நிறைச்ச பக்கம் போறேன். இந்த எள்ளு கருப்பட்டி இடிச்சாங்கல்ல அந்த உரல அங்கே ஓட்டுருக்காங்க. ஆமா, வாடை கமகமன் வருது. என்னடா அந்த வாடை கமகமன் வருது? சைசா மோந்து வாப்பம் சொல்லிட்டு என் மாமியா உரல மோந்து வாக்கேன். மாமியா சீரு கொண்டு வந்து அந்த உரல மோந்து வாக்குறேன். எள்ளு கருப்பட்டி வாடை கம கம கமன் இருக்கு.
அடடடடடா. இத கொடுத்தாங்க எதுவும் உருண்டை திங்கல லேசா சுரண்டி திம்பம் சொல்லிட்டு மாமியா உரலுக்குள்ள விரல விடுறேன் இலை சீறு கொண்டு வந்த உரலுக்குள்ள விரல விடுறேன் விரல விட்டா அப்படி இருக்கணும் சுரண்டி திங்கிறேன். அடாடாடாடாடாடா தேவாமிர்தம்னா அதான்டா தேவாமிர்தம். எள்ளு கருப்பட்டி ஏலக்காய் போட்டு இடிச்சிருக்காங்க. ஆஹா இதை கொடுத்தாங்க ஒழுங்கா திங்கல. அங்க திங்கிட்டு பார்த்தா யாரும் வரல. உரலுக்குள்ள விழுந்துக்கிட்டு நக்கி போட்டு உரலுக்குள்ள தலைய விடுறே அம்மா கழுத்தோட பிடிச்ச வச்சு நான் எடுத்து பாக்குறேன் முடியல. ரோட்ல ஓட்டுப்பா போல போறேன் பாரு பூரா அடிச்சிருப்பேன் போல எடுத்து பாக்குறேன் முடியல. இங்கிட்டு திருக்குன்னா உரல் மண்டை வர மாட்டேங்குது. என்னடா பண்றது பாக்குறேன் அப்படியே ஒரு ஆகாச நேரம் காத்தடிக்க ஆரம்பிச்சு கூந்தடிக்க ஆரம்பிச்சு. இருந்த வேட்டியை பொத்திக்கிறோம் சொல்லிட்டு கட்டியிருந்த வெள்ளை வேட்டியை அவுத்து சைஸா பொத்திக்கிட்டு நானும் புடிங்கி பார்க்கறேன் முடியல. காலையில 5 மணி இருக்கும். என் மாமியா திறக்குறா கதவத்தை ஒரு கையில விளக்கணுக்குன்னா ஒரு கையில பால் செம்பு. என்னடான்னு பார்த்தா மறுபடியும் வந்திருக்காரு. மறுபடியும் காப்பி போடும் சொல்லிட்டு பால் கறக்கிறக்காக வர்றாங்க. பால் கறக்க அப்பத்தான் எனக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன விஷயம்? நான் கட்டிட்டு மாட்டிருக்கிறேன் உரலு. அந்த உரலுக்கு எதிர்த்தாப்புல வெள்ளை கலர்ல பசுவ மாடு கட்டி கிடக்கு. சரி மாடு கத்துது. அம்மா சண்டாடி பகல்ல பசுவ மாடு தெரியாத சிரிக்கி பசுவ மாட்டு பின்னாடி உட்காராம என் பின்னாடி உட்காடுறா. சரி எனக்கு கொலைய ஆடுது. எதுக்கு? மாமியா தொட்ட அசியம் இல்லையா? அன்னைக்கு பார்த்து டவுசரும் போல ஒரு மசரும் போடல. மாடு வெள்ளை கலரு நானும் வெள்ளை கலர் வேட்டியை பொத்திக்கிட்டு இருக்கேன். ஆமா சரி மாமியா உட்கார நேரம் ஜெயிச்சா மீச்சு போடுவோம் பாக்குறேன். கண்டுக்குட்டி அவுத்து விடுறா. கண்டுக்குட்டி ஜெயிச்சா அப்படின்னு புஷு புஷுன்னு போட்டு பார்த்துட்டு கத்துது. பசுவ மாடு கந்தது காம்ப காணமேனு சரின்னு சொல்லிட்டு என்னையாவது பண்ணிடுவோம் பாக்குறேன். சண்டாளி கண்டுக்குட்டியை புடிச்சு கட்டி போட்டு மாட்டுக்கு பின்னாடி உட்காராம ஏன் பின்னாடி விளக்கணை தள்ளிட்டு உட்காராயா. கையில பார்த்தா செம்பு. ஆகா தொட்டாலும் தொட்டுக்குள்ள சொல்லி படாரு மிதிப்போம் சொல்லிட்டு காலை தூக்கி டம்முன்னு மிதிக்கிடு. மிதிய வாங்கிட்டு என்ன சொல்றா? என்ன சொல்லுது? என்ன சனி என்னைக்கு உதைய மாட்டேன் இன்னைக்கு உதைய சொல்லிட்டு கண்டுக்குட்டி கழுத்து கையில் எடுத்து என் காலில் நீ கட்டி போட்டு இவ்வளவு தண்ணி எடுத்துக்கிட்டு சலுப்பு சலுப்பு அடிக்கிறா. ஐட்டத்துல அடிச்சா ஒரு பக்கம் நீ ஏத்துறேன். சண்டாளி இப்படி ராமரா தூக்கத்துல எதை பசுவ மாட்டு காம்பா காண மீன் எப்படியாவது மிதிப்போம் சொல்லி அங்கிட்டு புஷ்டாயா ஒரு காம்ப கேட்கிறேன். பசுவ மாட்டுக்கு எத்தனை காம்பு? இன்றைக்கு தெரிய வேணும். ஒரு கம்பு இருக்கு 4 காம்ப காணாம அதோட தலைவலிக்க ஓடியாந்தவங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்கணும். பெரியவருடைய வாய்ச்சொல்லும் முதுநனிக்காயும் முன் துவக்கும் பின் இணைக்கும் இருக்காங்க. எங்க அப்பன் சொன்னேன் ஆதி சிவா திருவாரூர் உருவாகி அகத்திய நிலப்பில் வெளிச்சப்பட்டு பாவேந்தர் நாவில் மூவேந்தர் வழியில் முச்சகத்தில் படுத்த இயலிசை நடத்தி கொண்டு இங்கு கூடியிருக்கக்கூடிய பெரியவருக்கும் கற்பை ஆரமாக கொண்டு கணவனை கண்கண்ட தெய்வங்களும் கருதக்கூடிய அன்னை ஆதிபரா சத்தியபுரம் சொல்லக்கூடிய அருமை தாய்மார்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் காவல்துறை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கும் மற்றும் சிறந்த முறையில் இந்நாடகத்திற்கு ஒளி ஏற்பாடு செய்யக்கூடிய நமது பெரிய கணவரை சார்ந்த மதிப்பிற்கும் ஐயாக்குரிய அடிச்சு எழுதி கொடுத்துட்டு போனேன். தூங்கிக்கிட்டு இருக்கேன். நீங்க இந்த பேரை வாசிக்கிட்டு போயா. ஆமா மாவனா நவீன்குமார் அவருடைய மீனாட்சி சவுண்ட் சர்வீஸ் நாடகத்தை உலகமுக்கு எடுத்திருக்கக்கூடிய நமது கிராமத்து மேடை யூடியூப் சேனல் அவர்களுக்கும் நன்றிகள் அமைச்சர் கொண்டு எனது சார்பாகும் இந்த நாடகத்தின் அமைப்பாளர் மதிப்பிற்கும் ஐயாக்குரிய அருமை மாமா மடப்புறத்தை சார்ந்த கலைச்சுடர்மணி கே வேளாங்கண்ணி அவருடைய கலைக்குட்டி சார்பாகும் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் செய்து கொண்டு நாடக துவக்கம் நாடகத்தை பார்க்க வரக்கூடிய ஆத்தா மார்களையும் தாத்தா மார்களையும் எப்படி வரவேற்கிறோம் என்றால் ஆத்தா மார்களே அறுபத்த உணர்கிறே Thank you.
இந்த நாடகம் ஏன் நடக்கின்றது, எதற்காக நடக்கின்றது என்பதை தங்களுக்கு தெரிந்தாலும் புரிந்தாலும் சொல்வது என் கடமை, கேட்பது உங்களுடைய பொறுமை என்று சொல்லிக்கொண்டு எண்ணகத்தில் நன்னகரமாய் உலகமாய் வழங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் காளையார்கள் வட்டம் பெரிய கண்ணூர் கிராமத்தில் அலுவல் தரக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோயில் 25ஆம் ஆண்டு உழைப்பாறு உற்சவ விழா முன்னிட்டு நமது கிராம யாதவ பொதுமக்கள் சார்பாக இவர் மேடையிலே மதிப்பிற்கு முடியாக்கூடிய அருமை மாமா கலை சுடர்மணி மணப்புறத்தை சார்ந்த கே வேளாங்கண்ணி அவருடைய கலை குடும்பத்தை சார்பாக ஸ்ரீ வள்ளியூர் நடைபெறும். நடிக்கக்கூடிய நடிகை சிந்தாமணிகள் எட்டுத்திற்கு வெட்டி மடிச்சு கொத்திடக்கூடிய நடிப்பு செமேனன் பாட்டுக்கோர் பாவலன் சங்கீத ஜாம்பரான் திருவாரூரை சார்ந்த தேவேந்திரன் அவர்கள் வேடன் முருதாங்க காத்து கொண்டிருக்கிறார். இன்னிசை நாடகி தேடிசை தென்றல் இன்னிசைக்கான கோகுலவாணி என்று இருக்கக்கூடிய புராண இதிகாசங்களை முறைப்படி பேசக்கூடிய அன்பு தோழி நமது உங்கள் வீட்டு பிள்ளை உங்களில் ஒருவராகிய திலகவதி வந்திருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய ஆட்சி அளிக்க தேவை சொல்லிக்கொண்டு மதிப்பிற்குரிய அருமை தோழி இசைக்குயில் எவ்விய திலகவதி அவர்கள் இவர்கள் வழியில் சரி வழியாக நடிக்க கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாடகத்தில் பாட்டிற்காக நானா எனக்காக பாடலா என்று பாடலை முறையோடு பாடக்கூடிய கவி சக்கரவர்த்தி கவி பேரரசு மற்றும் புராண இதிகாச முறைகளை அழகான முறை பிள்ளர் இல்லாமல் அழகான முறையில் பேசக்கூடிய மைப்பிற்குரிய அருமை மாப்பிளை நமது புதுவையை சார்ந்த கலைமதி அவர்கள் நாவலாக நடிக்க காத்துக் கொடுக்கிறார். நம்ம ஊர்ல பெரிய கண்ணூர்ல முறைப்படி நாடகத்தை நடத்துவாங்க. ஆமா, முறைப்படி நாடகத்தை நடத்தி நாடகத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் சரியா வரணும்னு ஆசைப்படக்கூடியவங்க. அதனாலதான் இதுவரைக்கும் இந்த சீசன்ல நம்பிராஜனை சந்திச்சே கிடையாது. ஆனா இன்னைக்கு தான் நம்பிராஜன் வந்திருக்காரு. காரணம் என்ன தெரியுமா? நாடகத்தினுடைய துவக்கமே அவர் தான். அதனாலே பழைய பாடலா புதிய பாடலா தனது கம்பீர குரலால் சிறந்த முறையில் ராஜ வேடம் நடிக்க மதிப்பிற்க முடியாதக்கூடிய அருமை அண்ணார் நமது சிலைமானை சார்ந்த ஆறுமுகம் அவர்கள் பிறகு மேடையில் நம்பித்தரமாக நடிக்க காத்துக் கொடுக்கிறார். அரண்மனை கலையரசு மியூசிக் திலகம் பின்பாட்டு சக்கரவர்த்தி மற்றும் இந்த நாடகத்தின் ஆசிரியர் நாடக ஆசிரியர் அன்பு அப்பா நமது ராமநாதபுரம் மாவட்டம் பாத்தியனூர் அருகாமையில் கள்ளிக்குடியை சார்ந்த கே ராமசாமி அவர்கள் இவருக்கு மேடையில் அரண்மனை பின்பாட்டு பாட்டு எப்படிப்பட்ட பாட்டு இன்னைக்கு புது பாட்டு ஏதாவது கேட்க முடியாது. ஒண்ணும் இல்ல, கல்யாண விசேஷம் வச்சிருப்போம். மத்தியான நேரத்துல சாப்பாடு ஓடுறது புது பாட்டை போட்டுருவாங்க. அடி குப்பு குப்புன்னு அடிக்கிற அடியில அவன் குழம்பு கேட்கிறானா கூட்டை கேட்கிறானா ஒண்ணும் கேட்காது. இங்க உட்காந்து அண்ணே மோளு நின்னுவேன். அங்கிருந்து அது யாரு அப்படின்னு கேட்பேன். காரணம் அந்த புதுப்பாட்டு எஃபெக்ட். அந்த மாதிரி புதுப்பாட்டு போடக்கூடிய இடத்துல ஒரு ஆஸ்பத்திரி இருந்தா ஹார்ட் பேஷண்ட் இருந்தா செத்தாலும் செத்து போவேன். அடிக்கு அடி குப்பு குப்பு விடுவோம். பாரு, காலையில ஆரம்பிச்சு நான் ஒரு மார்கழி மாசம் பாரு, காலையில எந்திரிச்ச உடனே ஒரு 4 மணிக்கெல்லாம்
அப்படி விநாயகர் பாட்டு புது பாட்டா போடுறாங்க. பழைய பாட்டு சீர்காழி கோவிந்தராஜன் பாட்டு எடுத்த உடனே அந்த விநாயகனை வினை தீர்ப்பவனை பாட்டை கேட்டாலே மார்கழி மாசம் மாதிரியே இருக்கும். ஆமா, அதே மாதிரி ராத்திரி நைட்டு தூங்குற நேரத்துல மெலோடிஸ் பாட்டா போட்டு கிடப்பாரு. அப்படி இருக்கும் ஒவ்வொரு பாட்டு கேட்கறது. பழைய பாட்டு என்னைக்கு பழைய பாட்டு, ஆனா புது பாட்டு புது பாட்டுக்க. அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவா தெரியுமா, படித்தவன் பாட்டை கடித்தான், எழுதவன் ஏட்டை கெடுத்தான். அது இந்த காலத்துல சரியா. பாட்டை படிச்சா பாட்டை கட்டியே போகும். ஆனா இன்னைக்கு நம்ம கோயிலுக்கு அதே ரொம்ப பிடிக்குது. அதெல்லாம் காட்டுல இந்த செல்போன் ஒரு பாட்டு விட்டுருக்காங்க, அன்னத்தை பாத்தியா அப்பக்காவ. இந்த மாதிரி பாட்டு வந்துட்டு நான் சொல்ல வரேன். எவ்வளவு நல்ல பாட்டு. இந்த பாடலை பாடிய அன்பாப்பாருக்கு நன்றிகள் வணக்கம் சொல்லிக்கொண்டு இவர்கள் மேலே கோடையடி குமரன், கொட்டுமரசு வேண்டன், மின்னலி பிரதஸ்டார், மதிப்பிற்கு முடியாக்கூடிய அருமை மாமா வேளாங்கண்ணி அவருடைய தவ புதல்வன் அன்பு மாப்பிள்ளை மணப்புறத்தை சார்ந்த டேனியல் அவர்கள் மிருதகம் தோல் தமிழன் தொப்பி.
ஈபியை சேர்ந்த லைன்மேன் எங்கே இருந்தாலும் மேடைக்கு வருமாறு பணிவுடன் கற்றுக்கொள்ளப்படுகிறார். வாங்கண்ணே இபி வயர்மேன் எங்கே இருந்தாலும் நாட்டு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளுங்க. நாடக அமைப்பாளர் மடப்புறத்தை சார்ந்த கலைச்சுடர்மணி வேளாங்கண்ணி எங்கிருந்தாலும் நாடக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாகவும் யாரோட பொதுமக்கள் சார்பாகவும் பொன்னாடை போர்த்திருப்பதால் நாடக மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அவர் தான் எங்களுக்கு உரிய முதலாளி. எழுந்ததுக்கு அப்புறம் முதலாளியா இருக்கட்டும். நன்றி சொல்லுங்க மாமா. என்னுடைய முதலாளி வேளாங்கண்ணி அவருடைய சார்பாக நன்றிகள் வணக்கம். மாப்பிள்ள அடி பொழந்து வச்சுட்டீங்க. இங்க கூட்டத்தில் சொல்றேன், நான் வந்து சொல்லுங்க. மிருதம் அந்த மாதிரி வெளுவெளுன்னு வெளுத்து குட்டிக்கலாம். ரசனை அந்த மாதிரி உங்களே அப்படி சொன்னாங்க. என்னன்னா உள்ள முடி பக்கம் வேற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் இவருக்கு மேடையில் பலவாக்கிய புகழ் தன்னக்கிடைகள் என்று தனிப்பாசக்கூடிய மோபிசை மன்னன் மதிப்பிற்கு விளையாடக்கூடிய அருமை மாப்பிள்ளை தேன்மொழி இல்லையா அருள்மொழி அவர்கள் இவருக்கு மேடையில் ஆடல் மேல்வர்களை சேர்த்து காட்டுவார். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இருக்கட்டும். ஏன்னா இப்ப ஒரு தவுள் நாயன்னு ஒருத்தர் எடுத்துக்கோங்க. கிடுகட்டி தவுள் தான் முக்கியம். ஆமா. இப்ப நீங்க வந்து கிடுகட்டி ஒரு தவுள் அடிக்கிற அடியில 2 பேர் அடிக்கிற அடியில தாயமங்கலத்துல இருக்கக்கூடிய முத்து மாதிரி இங்க வந்து இறங்கும். ஆமா. உங்க 2 பேருக்கு ஒரு போட்டு வைக்கிறேன். நான் இப்ப கரகமா இந்த அச்சரிக்கை உள்ளக்க கரகத்தை இப்ப வரவழைக்கிறேன். கரகம் இல்லாம தாத்தா கரகம் இந்த ஊர்ல எடுத்துட்டாங்களப்பா. கரகம் எடுத்துக்கிட்டா முளப்பா தூக்குனாங்க. அது உண்மை. என்ன கரகம்? மது கரகமா இல்ல சாதா கரகமா? எந்த கரகம்? கால கரகம்
இங்க யாராவது பார்த்து கையை சொல்லிட்டு போறேன். ஆள் பழுத்தரிக்கும் பிராய்லர் கோழி நிறைய திம்பாமல இருக்கட்டும். இவருக்கு வெளியில் இளைய சக்கரவர்த்தி மைப்பிற்கு முடியாத சொல்ல மறந்துட்டேன். இப்ப 2 பேர் அடி கொள்றீங்க. அடிக்கிற அடியில சாமி ஒன்று அங்கிட்டு ஓடி போயிடணும். எப்படி அதான் சொல்றேன். அருள் கொடுக்கும் அன்னையே தாயமங்களை முத்து மாறி நீ காட்சிதார வேண்டும் அம்மா. அம்மா 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 காதோட கருகமணி உனக்கு வாங்கி மீன் அழைத்து அழைத்திட்டேன் தாயம்மா ஓடி வர வேண்டும் அம்மா. என் தாயமங்கலம் முத்துமாறி அக்கினி சட்டி தூக்கி இந்த ஆடி மாச வேளையிலே உலகில தீட்டிடுவாய் என் முத்துமாரி. பெரிய கண்டோரில் குடிகொண்ட எங்கள் முத்துமாரி சாஞ்சால் நல்ல சமயம் உறோம் உனக்கு சாதிக்கும் கண்ண உறோம். அம்மா 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 அடி சாஞ்சால் சமயம் உறோம் தாயே தப்பா இருக்கு. ஒரு ஊர்ல சாமியை தூக்குற கர்றான்னு சொல்லி சாமியை தூக்குற கர்றான்னு சொல்லி மாத்தி மாத்தி சொன்னேன். காலையில மிருதக்காரர் ஆடுறதுக்காரர் பப்புன்னு 3 பேர்த்தையும் ஊர்ல கட்டி வச்சு விட்டாரு. நீ சாமியை தூக்கணும் எந்த நேரத்துல அடிச்சியோ உள்ளக்க வச்சிருந்த வெங்கல சில சாமியை தூக்கிட்டாங்க. ஒழுங்கா மாதிரியே அடிச்சவன் தூக்குனவன் யாருன்ற கொண்டு வர சொல்லிட்டாங்க. நமக்கு தேவையா? இளைய சக்கரவர்த்தி மைப்பிற்குரிய அருமை சித்தப்பா திராவிடரி ராசன் அவர்கள் சீனன் தாளம் இவர்கள் இடையில் இது போன்ற நாடகங்களை சிறந்த முறையில் அமைத்துள்ள நாடக அமைப்பாளர் மைப்பிற்குரிய அருமை மாமா நமது திருப்பவனம் அருகாமில்லை மடப்புறத்தை சார்ந்த கலை சுடர்மணி அன்பு மாமா வேளாங்கண்ணி அவர்கள் இந்த நாடகத்தை சிறந்த முறையில் அமைத்துள்ள கொண்டு நாங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை தெல்ல தெளிவாக தங்களுடைய காதுகளில் தேன்போல் எடுத்துக்கக்கூடிய சிறந்ததொரு ஒளிவரிக்கை ஸ்தாபனம் நமது பெரிய கண்ணூரை சார்ந்த நவீன்குமார் அவர்களின் மீனாட்சி ஆடியோஸ் சிறந்த முறையில் நடனம் ஆடுவதற்கும் எங்களை பாதுகாக்கக்கூடிய சிறந்ததொரு கொட்டகை அமைப்பு பந்தல் அமைப்பு இந்த வட்டாரத்தில் யாரும் செய்ய முடியாத அளவிற்கு சிறந்த முறையில் பந்தல் அமைப்பு. ஆஹா, கிட்டத்தட்ட ஒரு 24-25 கிராமத்துக்கு இவர மீறின ஆளே கிடையாது. கொட்டகை ஓடுறதுல கொட்டகை அமைப்பு நமது பெரிய கண்ணூரை சார்ந்த எம் கோவிந்தராமு அவர்கள் சிறந்த முறையில் கொட்டை அமைத்துள்ள சொல்லிக்கொண்டு நாட்டிய தாரகை நடன சிங்காரி நாட்டிய பியூட்டி நைன ஒய்யாரி நமது மனப்பாறை கண்டெடுத்த லைலா அவர்கள் தாழ்த்தல் காமிக்கோ
சாப்பாடு ஏற்பாடு உணவழி தன்புள்ளங்களுக்கு நன்றிகள் வணக்கம் சொல்லுங்களும் தங்களை விடியவரை சிரிக்க வைக்கும் சிந்திக்க வைக்கும் மதுரை சார்ந்த பிரபல நகைச்சுவை நடிகர் மற்றும் திரைப்பட நடிகருமாகிய MSP தலைமையுடைய சிஷியமாகிய சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமையுள்ள சந்தனூர் காரைக்குடியை சார்ந்த AS ஆனந்தகுமார் பப்பூர் கோமாளியாக நடிக்க காத்துக் கொள்கிறேன். நாடகத்தை அனைவரும் வண்டிகளுக்காக கேட்டுக்கொண்டு எப்படியெல்லாம் நாடகத்தை பார்க்க வேண்டும். அன்பு பெரியவர்கள் அனைவருக்கும் இந்த நாடகத்தை சிறந்த முறையில் உலகமெங்கும் எடுத்திருக்கக்கூடிய சிறந்ததொரு யூடியூப் சேனலாகிய நமது கிராமத்து மேடை நாடக யூடியூப் சேனல் இந்த நாடகத்தினை ஒளிப்பதிவு செய்து இன்று பார்க்க முடியாவிட்டாலும் அடுத்த வருடம் சரியாக உட்கார்ந்து அமர்ந்து பார்க்குமாறு கேட்டுக்கொண்டு இதே தேதிக்கு பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி வணக்கம் சொல்லிக்கொண்டு காரியங்கள் ஆமா கூத்துல கோமாளி வந்தா பல விஷயங்களை சொல்லணும். இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்ல முடியல. என்னன்னா ஊரை கெடுக்கிற அதாவது ஒரு விஷயம் தெரியுமா, ஆத்த கெடுக்குமா நாரதன் போற அதே மாதிரி கூத்த கெடுக்குமா அந்த மாதிரி சார ஆமா. அதனால பெரியவள உட்கார்ந்துருக்கீங்க. இன்னைக்கு பார்க்கக்கூடிய நாடகம் வள்ளி திரும்ப நாடகம். ஆமா, இதுல எல்லா ஊர்லயும் பார்த்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய நாரதரும் வள்ளியும் வந்து சிறப்பு வாய்ந்தவர். அதை காட்டிலும் ராஜபாட்டு ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர். 3 பேருமே வந்து நல்லதொரு முறையில் புராண இதிகாசங்களை அழகான முறையில் பேசுவாங்க. இது பேசணும்னா உங்களுடைய ஆதரவு தேவை. கண்டிப்பா எந்த அளவுக்கு நீங்க அமைதியா இருந்து நாடகத்தை பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நாடகத்தை பார்க்கணும். அதுக்காக அமைதியா இருக்கிறோம்னு சொல்லி நீங்க அமைதியா இருக்கீங்கன்னு சொல்லி நாங்க வாட்டுக்கு நாடகத்தை நடத்திட்டு போயிட்டா யாருக்கு ஒன்றும் தெரியாது. சரி, நீங்க வாட்டுக்கு என்ன பண்றீங்க, பாட்டு முடிஞ்சோட கைதட்டீங்க. அப்பதான் நீங்க முழுத்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும் இல்லைண்டா. அதனால நல்லதொரு முறையில் இருந்த படத்தைகளுக்கு நல்லாட்சி தன்மை கேட்டுக்கொண்டு அந்த பன்னீர் மலைச்சொலி ஹலோ புல்லாங்குழல் கொடுத்த மூங்கிலே பன்னீர் மலை சொரியும் மேகங்களே பன்னீர் மலை சொரியும் மேகங்களே எங்கள் பரந்தாமன் வைத்தனே பாருங்களே தென்கோடி தெங்கள் தரும் ராகங்களே தென்கோடி தெங்கள் தரும் ராகங்களே எங்கள் மூர்த்தி புகழ் பாடுங்க, எங்கள் கிருஷ்ண மூர்த்தி புகழ் பாடுங்க. புகழ் கொடுத்த நீங்களே எங்கள் புருஷோத்தமிழ் புகழ் பாடுங்களே. பள்ளி
அம்மா